வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போனாலும் போலனாலும் அம்மா என்னையும் புரிஞ்சுக்க போறதில்ல, உன்னையும் புரிஞ்சுக்க போறதில்ல. ஆனா அப்பா புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா நம்மள புரிஞ்சு அப்பா ஏத்துக்குவார். இத பார், எனக்கு புரியுது, புரியாம போகுது. இப்ப அது பிரச்சனை இல்ல. நீ இப்போ இங்க இருக்க கூடாது. என் கூட நீ வீட்டுக்கு வந்தாகணும். எதுக்குமா? ஏன் அண்ணா இங்க இருக்க கூடாது? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சொன்னா கேளுமா. அண்ணா பொங்கல் கொண்டாடிட்டு வரட்டும். வா நம்ம போலாம். ஏய் விடுறி. ஏய் யாழி, நீ எதுக்கு இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்க? அம்மா என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து வரப்போறதில்ல. இப்படியே ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ணி எதுவுமே நடக்க விடாம பண்றாங்க. இதுக்கு மேல நான் சும்மா விட்டு கொடுக்க முடியாது. இந்த வயசுல எங்க வாழ்க்கைய வாழாம விட்டுட்டு நாங்க எப்ப வாழ போறோம்? எனக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை, அது என் ஆனந்தி கூட தான். இனிமே எதையும் விட்டு கொடுக்கறதா இல்ல. எங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ விடுங்க. வாழுடா, வாழு. தாயோட மனச நோகடிச்சிட்டு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைய தூக்கி போட்டுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நடக்காதுடா. ஒரு நாளும் நீ நினைக்கிறது நடக்காது. ஐயோ, நான் வீடியோ கால் பேசினதுதான் தப்பு. அத பார்த்துட்டு தான் அம்மா இங்க கிளம்பி வந்திருக்காங்க. சாரிண்ணா, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. நீ எதுக்கு யாழி சாரி கேட்கணும்? உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமாண்டா, நீங்க யார் பண்றதும் தப்பு இல்ல, நான் பண்றது மட்டும்தான் தப்பு. அதான சொல்ல வர? என்ன எல்லாரும் கூட்டு சேர்றீங்களா? கூட்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பீங்கடா. சரிமா, நடக்கிறது நடக்கட்டும். உன் மனசுல இருந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீத்துட்டல. வா போலாம். வா வாமா. விடுறி என்ன? அன்பு, நல்ல நாள் அதுவும் என் மனச நோக்கடிச்சிட்டல. எதுக்கு நீ பதில் சொல்லிதாண்டா ஆகணும். நிச்சயம் பதில் சொல்லிதான் ஆகணும். வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. மாசமா தான் போவீங்க. வாழ்ந்துருவாங்களா? அம்மா விடுமா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பெத்த தகப்பனுக்கு பணியில் போட விடாம பண்ணிட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம், இங்க நடந்ததுக்காக நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பாவுக்கு கடமை செய்யலங்கிற அம்மாவோட கோவத்தை நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அம்மா பேசின வார்த்தை தப்புதான். உங்க எல்லாரையும் அம்மாவோட வார்த்தை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு தெரியும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அன்பு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உங்க வீட்டு சூழ்நிலை தெரியாம நான் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஏன் மேட வருத்தப்படுறீங்க? இங்க நல்ல மனசோட நாங்க சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்தையும் செஞ்சீங்க. ஆனா எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராசிதே எனக்கு எப்பவும் இல்லையே. சந்தோஷமா ஆரம்பிக்கிற எந்த விஷயமும் நான் வருத்தப்படுற மாதிரிதான் முடியும். அதுதான் என் ராசி. இன்னைக்கு என்னால உங்க எல்லாரோட சந்தோஷமும் கெட்டு போச்சுன்னு நினைக்கும் போதுதே மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க எதையும் மனசார பேசல, வேதனையோடதே பேசினாங்க. ஒரு பொண்ணு இப்படி காயப்படுத்தி பேசுறவங்க இந்த மாதிரி ஒருத்தரை எப்படி வளர்த்திருக்க முடியும்? அத்தையோட உண்மையான குணத்துக்கு அன்பதே சாட்சி. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில மனசு வருந்தி பேசுறாங்க. நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவங்கள. ஆனந்தி, அம்மா பேசுனது மனச கஷ்டப்படுத்தலையா? இல்லங்க, இப்ப அத்தை பேசுனது எல்லாமே அவங்க மனசு வருத்தத்துல பேசினாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பெத்து வளர்த்தவங்க எப்படி தப்பானவங்களா ஆவாங்க? எப்படி தப்பா நடந்துப்பாங்க? அவங்க கோவத்துல நியாயம் இருக்குது.
எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவங்க சாபத்தை வாங்குற மாதிரி ஆயிப்போச்சேந்தே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்குதே நான் என்னையே நொந்துக்கிறேன். ஒரு நல்ல நாள்ல பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கலையே. ஏன் ஆனந்தி அப்படி சொல்ற? அத்தை, மாமா, வார்டன் மேடம்னு எல்லாரும் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. அது இல்லைங்க, உங்க வீட்ல இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கலையே. அம்மா புரிஞ்சுக்கிற வர அது கிடைக்காது ஆனந்தி. நம்ம என்ன பண்ண முடியும்? அத்தையோட ஆசீர்வாதம் கிடைக்காததே. ஆனா உங்க வீட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். நிச்சயமா கிடைக்கும். என்ன புள்ள சொல்ற? எப்படி கிடைக்கும்? கிடைக்கும்க்கா. அதுக்கான ஏற்பாடும் நான் பண்ணிருக்கிறேன்.